இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எம் பாக்கெட். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரிக்குமே பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல 45,000 ரூபாய் வரைக்கும் தான் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி லோன் ஆப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இதுல வந்து அப்ளை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய் வரைக்கும் இதுல உங்களால பர்சனல் லோன் வந்து எடுத்துக்க முடியும். நீங்க எந்த கேட்டகரி பர்சனா இருந்தாலும் சரி, நீங்க சேலரிடு, செல்ஃப் எம்ப்ளாயி இல்ல ஸ்டூடெண்ட் 3 கேட்டகரிக்குமே இவங்க வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணி ஜஸ்ட் ஓடிபி மூலமா லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், கேவிசி டீடைல், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல், அப்புறம் செல்ஃபி போட்டோ, அதுக்கப்புறமா உங்களோட லோனை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல. அதுக்கப்புறமா நீங்க வந்து லோனை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிளா இல்ல மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் உங்களோட ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட மதர் நேம், இந்த ரெண்டையும் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணி லாகின் பண்ண மொபைல் நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குதுன்னா எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது தவிர ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த நம்பரை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனதர் ஒன் நம்பர், அப்படி உங்ககிட்ட மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டு உங்க ரிலேட்டிவ் யார்ட்டையாவது இருக்கிற நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதுல உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோடு, அதுக்கப்புறம் கரண்ட் அட்ரஸ் அதோட பின்கோடு, ரெண்டு அட்ரஸுமே சேமா இருந்ததுன்னா இதுல டிக் பண்ணி விட்டுருங்க. இதுல வந்து ஃபில் பண்ற அந்த அட்ரஸ் வந்து அப்படியே கீழே வந்து காப்பி ஆயிரும். இது ரெண்டையுமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபாஸ்டா வந்து அப்ரூவ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கேவிசி பண்றதுக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. ஸோ வீடியோ கால் அப்படின்னதும் வந்து பயப்படாதீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது வீடியோ கேவிசில வந்துட்டு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து கால் பண்ணி நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்பாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு வீடியோ ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு நம்பர் தெரியும். அதை மட்டும் நீங்க வந்து சொன்னா போதும், உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி அப்படிங்கிறது. இந்த லோனை பொறுத்தவரையிலும் அவ்வளவுதான் வீடியோ கேஒய்சி. இப்போ அதை வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு இப்போ சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆதார் வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணதுமே கீழே உங்களோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆயிரும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான செல்ஃபி போட்டோஸ் வந்து எடுக்கணும். இதுல வந்து டேக் அ செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு கேப்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபேஸை நல்லா கிளியரா காமிச்சு ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோ டு வீடியோ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு நம்பர் வந்து தெரியும். உங்க ஃபேஸ் வந்து நல்லா கிளியரா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு சேம் டைம் அந்த நம்பரை வந்து சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் ஷோ ஆகுது அப்படின்னு வைங்களேன், 5432 அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும். ஸ்லோவா இதை சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆன பிறகு நீங்க எண்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ உங்களோட வீடியோ ரெக்கார்டு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ
ஆகும். ஜஸ்ட் நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து முடிஞ்சிடும். இவ்வளவுதான் வீடியோ கேவிசி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ கோ பேக் டு டாஸ்போர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல பர்சனல் டீடைல் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. கேவிசி வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை ஃபில் பண்ணணும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம், கம்பெனியோட அட்ரஸ், அதோட பின்கோட் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட டெஸ்டினேஷன், உங்க கம்பெனில நீங்க என்னவா இருக்கிறீங்க, அட்மினா, மேனேஜரா, சூப்பர்வைசரா, அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்க வந்து அந்த கம்பெனில ஜாயின் பண்ணீங்க அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டையும் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேலரிட் அப்படின்னு தான் வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு இத ஒரு லோனை வந்து எடுத்து காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேலரி, அப்புறம் வந்துட்டு டெஸ்டினேஷன் என்டர் பண்ணிட்டேன், அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலிடேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒர்க் பண்ற கம்பெனில உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா டைரக்டா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மூலமா கூட உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ சேம் மொபைல் நம்பரை தான் நீங்க இதுல என்டர் பண்ணி லாகின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல வேலிடேட் எம்ப்ளாயி ஆன்லைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் டீடைலை ஃபெச் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணும். இப்போ நான் அதை வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இப்போ நம்மளோட பிஎஃப்ல எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இப்போ நம்ம சேம் நம்பர் தான் லிங்க் பண்ணிருக்கோம், நமக்கு இதனால ஓடிபி வருது. அந்த ஓடிபி இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா யூமேங் ஆப்ல இருந்தா நமக்கு வந்து வருது பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ அதை என்டர் பண்ணி வேலிடேட் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் டீடைல் எல்லாத்தையுமே வந்து எம்பாக்கெட் ஆப் வந்து வெரிஃபை பண்ணும். இது மூலமா கூட நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை வந்து ஈஸியா வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை வந்து வெரிஃபை பண்ணிருச்சு. ஸோ நம்மளோட டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலரிடா இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் இந்த ரெண்டையுமே போட்டோ எடுத்து கிளியரா இருக்கிற மாதிரி அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க வாங்கக்கூடிய சேலரி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல தானே கிரெடிட்டட் ஆகுது, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள கொடுத்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை கொடுத்து நான் வந்து என்னோட ஓடிபி மூலமா என்னோட ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல் மட்டும் பெண்டிங்ல இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை வெரிஃபை பண்றதுக்கு மட்டும் 1 day டைம் எடுக்கும். இந்த ஒரு ஆப்பை பொறுத்தவரையிலும் நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டாவை வெரிஃபை பண்றதுக்கு மேக்ஸிமம் 24 hours டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட அப்ளிகேஷனை லாகின் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த லிமிட்டை வந்து காட்டுவாங்க. இப்போ ஃபைனலா நமக்கு வந்து எலிஜிபிலிட்டியான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1000 rupees மட்டும் தான் எலிஜிபிள் ஆயிருந்தது. ஸோ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் ஆப் மாதிரி தான். ஸ்டார்டிங்ல வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க. நீங்க அதை எடுத்து கரெக்டா ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது அதோட கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க அதிகமான லோன் அமௌண்ட்டை இதுல வந்து எடுக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் ஓகே அப்படின்னா ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லோனை எடுக்கும்போது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நீங்க வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா அதை கேட்பாங்க. அதோட மந்த்லி ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு இஎம்ஐ ஏதாவது போகுதா அப்படின்னு கேட்டுப்பாங்க. இதுல 0 என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்ககிட்ட 2 வீலர் இருக்கா இல்ல 4 வீலர் இருக்கா இல்ல வெஹிக்கிளே இல்லையா இது எல்லாத்தையுமே கேட்பாங்க. எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு இருக்கு, உங்க எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, இது எல்லாத்தையும் கழிச்சு போக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம், உங்களால எவ்வளோ அமௌண்ட் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும், இதெல்லாம் செக் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாதரோட நேம், அவரோட கான்டாக்ட் நம்பர், அடுத்தது மதர் நேம், மதரோட கான்டாக்ட், அடுத்தது வந்து பான்ஸோட நேம், பான்ஸோட கான்டாக்ட், அதுக்கு அடுத்தது வந்து ரெஃபரன்ஸ் அனதர் ஒன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது ஒருத்தரோட நேம், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், இது எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை இங்க வந்து செலக்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1000 ரூபாய் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டைமிங் வேணும், 61 நாளா இல்ல 30 நாள் பிளஸ் 90 நாள் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு டிடக்ஷன் போகுது அப்படிங்கறத காட்டுவாங்க. இதுல டிடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 66 ரூபாய் வந்து போகுது. இந்த 66 ரூபாய் கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 434 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஓகே அப்படின்னா அதை வந்து செக் பண்ணிட்டு கெட் கேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. இதுல இன்சூரன்ஸை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு 7 ரூபாய் பிடிச்சிக்கிடுவான். ஸோ அதனால அதை செலக்ட் பண்ணாம கெட் கேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து எப்போ பே பண்ண சொல்றாங்களோ அந்த டேட்ல ஆன் டைம்ல
மெத்தடில் பேமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்படி பே பண்ணும்போது லீனியராக இந்த கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு பிரான்ச் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க லிமிட். அப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எந்த லோனில் லோன் எடுத்தாலும் கரெக்டாக ரீபேமெண்ட் வந்து பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பாக்கெட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பர்சனல் லோன் அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் லோன் வந்து கிடைச்சது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.